எனக்கு இருக்கிற கோபம் தமிழ்நாட்டில் எல்லா தாய்மார்களுக்கும் 10 மடங்கு 100 மடங்கு அதிகமா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெண் வெளியில பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்பி வருமா அந்த சந்தேகம் அந்த தாய்க்கு இருக்கு. பத்திரமா வந்துருமா? கல்லூரி போய் படிச்சுட்டு ஐயோ நீ எப்போ வரும்னு காத்துட்டு இருக்கிறேன். வேலைக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வர்றப்போ ஐயோ வந்துருமா, பத்திரமா வந்துருமா? ஏன்னா தினம் பார்த்துட்டு இருக்கும், தினம் செய்தி. இதுல என்னன்னா இந்த வழக்கு இந்த பிரச்சனை வெளியில வர்றதெல்லாம் வெறும் 15% 20% தான். வெளியில வராது 80% வெளியில வரல. ஏன்னா வெளியில சொன்ன அசிங்கம், குடும்பத்துக்கு அவமானம், அது சொல்லாம இருக்கிறாங்க. அதனால இப்படி ஒரு மோசமான ஆட்சி இது வரைக்கும் தமிழ்நாடு பார்த்தது கிடையாது. முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. அவர் தினம் விளம்பரப்படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறார், அவ்வளவுதான். ஊழல் இருக்கிறது, மில் இருக்கிறது, அப்படி இருக்கு இப்படி இருக்கு சொல்லிட்டு இருக்கிறார். அது என்னன்னு அந்த அர்த்தம் அவருக்கும் தெரியாது. அதனால பாலியல் வன்கொடுமை அதிகமா நடந்து காவல்துறை என்ன பண்றாங்க? நீதிமன்றம் இதுல தலையிடலையா? இது காவல்துறையை தான் கேட்கணும். நாங்க காவல்துறை சும்மா முதலமைச்சர் வராரா, துணை முதலமைச்சர் வர அவங்களுக்கு பந்தோபஸ்துக்காக தான் போயிட்டு இருக்கிறாங்க. எப்பேற்பட்ட ஸ்காட்லாந்து யாருக்கு நிகரான காவல்துறை, நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க, ஆனா பனிஷ்மெண்ட் போஸ்ட்ல இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஜாலரா போற அதிகாரிகள் வச்சிருக்கிறாங்க. ஒரு முதலமைச்சர் கேட்கணும், காவல்துறை கேட்கணும், ஏன் வருது, இல்ல உங்களுக்கு நடவடிக்கை எடுப்பேன், இல்ல டிரான்ஸ்பர் பண்ணுவேன். எதுவுமே கேட்கறது. ஏன் நான் கேட்கிறேன், ஒரு முதலமைச்சர் அடிப்படையில் யாராவது இப்போ 12வது படிக்கிற ஒரு பிள்ளை 17 வயசு குழந்தை திருநெல்வேலியில பாலியல் வன்கொடுமை கொலை பண்றாங்க. முதலமைச்சர் வாயை திறந்தாரா? ஒரு வார்த்தை ஒரு வருத்தமா தெரிவிச்சாரா? அந்த குடும்பத்துக்கு யாராவது பேசினாரா? இதுதாங்க லீடர்ஷிப். அப்போ ஒரு முதலமைச்சர் இப்படி நடக்க இவ்வளவு சம்பவம் நடக்குது, அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு வருத்தம் தெரிவிக்கிற நடந்து போச்சு. டாக்டர் அன்புமணி அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டு திராவிட கட்சியில வேண்டாம் சொல்றாரு. ஆனா இப்ப திமுக வேண்டாம் சொல்றாரு. இதுக்கு மாற்றத்துக்கான காரணம் என்ன? இந்த கோபத்திற்கான காரணம் என்ன? இது தமிழ்நாட்டை காப்பாற்றணும். தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஒருமித்த கருத்துள்ள அத்துணை கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தல் அணுகிறோம். கொள்கைகள் வேறுபட்டு இருக்கலாம், அது தப்பு கிடையாது. தமிழ்நாடு மோசமான நிலையில இருக்கு. ஒரு பக்கம் கடன் தொல்லையில், ஒரு பக்கம் விவசாய தற்கொலை, ஒரு பக்கம் பெண்கள் பாதுகாப்பு, ஒரு பக்கம் கஞ்சா. ஏன்னா இந்த தலைமுறை நாசப்படுத்திட்டாங்க. தலைமுறை எப்படியாவது கொஞ்சம் மீட்டு எடுக்கணும் இந்த தலைமுறையை. அதுதான் எங்களுடைய நோக்கம். கிட்டத்தட்ட உங்க கூட்டணி ஓரளவுக்கு செட்டில் ஆன மாதிரி இருக்குது. ஆனா திமுக கூட்டணியில நிறைய குழப்பங்கள் இருக்குதா சொல்லப்படுது. அது உண்மையா? அதனுடைய விமர்சனங்கள் நீங்க போக பார்க்க தான் போறீங்க. அந்த கூட்டணி திமுக கூட்டணியில் எத்தனை கட்சி வெளியில வரப்போகுது நீங்க என்னால பார்க்க போறீங்க. நீங்க ஏன்னா திருப்தி யாருமே கிடையாது. அங்க எத்தனை கட்சின்னு அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது.